பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். வணக்கம். வள்ளுவரே, ஒருவரின் குணங்கள் குற்றங்கள் இரண்டையும் ஆராய்ந்து அதில் எது அதிகம் இருக்கிறதோ அதற்கேற்ப ஒருவரை நாம் ஒரு செயலுக்கு தேர்ந்தெடுக்கணும்னு வழிகாட்டினீங்க. ஒருவரிடம் குணங்கள் எவ்வளவு உள்ளன, குற்றங்கள் எவ்வளவு உள்ளன அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது வள்ளுவரே? அப்பனே, இப்போது தங்க நகையில் எவ்வளவு தங்கம் இருக்குன்னு கண்டுபிடிக்க அதன் மாற்று அறிய நாம் என்ன செய்கிறோம்? உரைகளில் அதை உரைத்து பார்க்கிறோம். இப்போல்லாம் துல்லியமாக தங்கம் எத்தனை சதவீதம் இருக்குன்னு கண்டுபிடிக்க மின்னணு கருவிகளே வந்துடுச்சே. இப்படி நகைகளில் தங்கம் எவ்வளவு இருக்குன்னு உரைகளில் உரைத்து பார்ப்பது மாதிரி ஒரு மனிதரின் செயல்கள் தான் அவரிடம் எவ்வளவு குணங்கள் இருக்கின்றன, எவ்வளவு குற்றங்கள் இருக்கின்றன என்பதை கண்டுபிடிக்க நமக்கு உதவுகின்ற உரைகள். இதைத்தான் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல்னு தெரிந்து தெளிதல் அதிகாரத்தில் 505வது குறளாக எழுதி வச்சேன். ஒருவருடைய குணங்கள் குற்றங்களை கண்டுபிடித்து அளவிட அவர்களது செயல்களே சரியான உரைகள்ங்கிறத பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் அப்படிங்கிற குறள் மூலமாக எங்களுக்கு எளிமையாக உணர்த்தி வழிகாட்டிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.